ஹாய் கைஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மினி vlog. இது சாட்டர்டே மார்னிங் எடுத்தது. நிறைய ஸ்டைலில் மட்டன் குழம்பு வச்சுருப்பீங்க. இப்படி ஒரு டைம் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஆயில் கொஞ்சம் போட்டு, கடுகு போட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வழக்கமாக உங்கள் மட்டன் வேக எவ்வளோ விசில் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டு இறக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் வழக்கமாக 8 விசில் வைப்போம். மட்டன் வெந்துடும். அதை சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் 2 போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய உரித்து வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கை கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போது இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வெந்துருச்சு. விசில் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த சூப் எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு பெயினுக்கெலாம் ரொம்பவே கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பேஸ்ட்டை இந்த மட்டன் கூட மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். மட்டனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கொதித்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம மட்டன் ரெடி. அப்படியே சைடில் ஆவி பறக்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கும் மட்டன் குழம்பும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாச்சுமா அப்படி தான் இருக்கும். மினி vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். இன்னொரு vlogல பார்க்கலாம்.